உங்க வீட்ல தேங்காய் இருந்துச்சுன்னா அப்ப இந்த கோகனட் புட்டிங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதை ரெண்டா உடைச்சு அதுல இருந்து தண்ணியை குடிச்சிடாம ஒரு கிளாஸ்ல ஊத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உடைச்ச தேங்காவை அதோட மூடில இருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இதுல இருந்து ஒரு 3 பீஸை மட்டும் பின்னாடி பிரவுன் லேயரா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எதுக்குன்னு அப்புறமா சொல்றேன். அடுத்ததா ஒரு ஜார்ல நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த தேங்காவை போட்டு நல்லா ஒரு தடவை ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் கொஞ்சோண்டு தேங்காய் தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நல்லா இன்னொரு தடவை ஸ்மூத்தா அரைச்சு ஒரு பவுல்ல நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஒரு டிராப் கூட மிஸ் ஆக கூடாது, அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த தேங்காய் பாலை ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ஆட் பண்ணிட்டு இது கூடவே ஒரு அரை கப் சுகரையும் ஆட் பண்ணி இது கொதிச்சு வரதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பவுல்ல கொஞ்சோண்டு பால் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கார்ன்ஃபிளவரை ஊத்தி ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா பக்காவா ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆற டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த தேங்காவை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல நம்ம ஆற வச்சிருந்த புட்டிங்கை ஊத்தி இந்த மாதிரி 4-5 தடவை நல்லா டேப் பண்ணிட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 4 மணி நேரம் கழிச்சு ஃப்ரீசர்ல இருந்து இது வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி சைடுலாம் கத்தி வச்சு கட் பண்ணிட்டு பிளேட்ல கவுத்தோம்னா சூப்பரா இந்த மாதிரி வந்துரும்.